இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். அமெரிக்க தேசத்தின் முன்னாள் பிரதமர் ஒபாமா அவர்கள் ஒரு முக்கியமான கூடுகையில் இருக்கும்போது ஒபாமாவின் மகள் சாஷாவும் அவரது நண்பர்களும் ஒபாமாவை பார்க்க விரும்பினர். ஒபாமாவின் பாதுகாவலர் ஒபாமாவிடம் சென்று செய்தியை கூறினார். ஆனால் ஒபாமாவோ, எனது மகள் சாஷா மாத்திரம் என்னிடம் வரட்டும், அவளது நண்பர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் சாஷாவிடம் கூறி அனுப்பட்டும் என்றார். சில நிமிடங்களில் சாஷா மாத்திரம் அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்தித்தார். காரணம், சாஷா ஒபாமாவின் மகள். இங்கு யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலரின் மூப்பர்கள் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது என்று கூறினார். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை பார்த்தோமானால், மோசேயை ஆண்டவர் கூப்பிட்டார். மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்து மலையின் மீது ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் கர்த்தரோடு இருந்தான். ஏன் கர்த்தர் மோசேயை மாத்திரம் கூப்பிட்டார்? ஏனென்றால் மோசே மாத்திரமே கர்த்தரை சார்ந்து இருந்து அவரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து கர்த்தர் சொன்னபடி நடந்தார். இன்றும் நாம் கர்த்தரிடம் சமீபித்து வர வேண்டுமானால் கர்த்தரை சார்ந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது இந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் என கண்பானவர்களே, நாம் இன்று கர்த்தரிடத்தில் சமீபித்து வருவதற்கு தடையாக இருப்பது எது என சிந்தித்து பார்ப்போம். எரியும் முச்செடியின் அருகே மோசே சென்று தேவனை தரிசிக்க தடையாக இருந்தது அழுக்கான பாதரட்சையே. நாம் சமீபித்து வர முடியாதபடி தடையாக இருப்பது நமது பாவங்கள் அல்லவா? மோசேயை போல உண்மை உள்ளவர்களாக, நீதிமான்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும்போது இந்த பாக்கியத்தை நாம் பெற முடியும். நாமும் மோசேயை போல நம்முடைய அழுக்கான பாவங்களை கழட்டிவிட்டு தேவனிடத்தில் கிட்டி சேர்வோம். சமீபித்து வர தயாரா? ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்று நாங்கள் உம்மை சமீபித்து வந்து உம் பிரசன்னத்திற்குள் வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.